அண்ணா, சொல்லு தம்பி. இன்னைக்கு ஒரு டவுட்ண்ணா. சொல்லு. எனக்கு தான் டவுட்டு. ஆமா. ஆனா இது வந்து நம்ம வேலை சம்மந்தப்பட்டது கிடையாது. சரி. இப்போ 2, 3 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். Instagramல, Facebookல சரி. எல்லாத்துலயும் நல்லக்கண்ணுன்னு ஒருத்தரு 101 வயசுல இறந்தாருன்னு சொல்றாருண்ணா. அவர் ஆமா. யாரு? அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர். காமராஜர் நம்ம பார்த்ததில்ல. எம்ஜிஆர பார்த்ததில்ல. அந்த மாரி ஒரு நல்ல தலைவர்கள வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அரிது. அவருங்க வாழ்ந்த வாழ்க்கைய நம்மளும் வாழ்றோம். வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல நம்மளும் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறதே பெருமை தான். இப்ப நம்ம நீலாம் 2கே கிட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ம். 2கே கிட்ஸ்க்கு இந்த ஜென்சி கிட்க்குலாம் அவர் யாருன்னே தெரியாது. எனக்கே வந்து கொஞ்சம் அவர பத்தி நான் படிச்சிருக்கேன். அதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். நீங்கலாம் விடுதலை படம் பார்த்தீங்கல்ல? அதுல ஒரு வாத்தியார் வரார்ல, ரியல் வாத்தியார் அவர் தான். இத வந்து ஆக்சுவலா நான் வந்து நீ சொன்ன உடனே இது ஒரு கோரிக்கையா கூட வைக்கணும். தமிழக அரசா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க, யாராவது பார்த்து அத ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அது பட்சத்தில் அவரோட வாழ்க்கை வரலாற ஒரு பாடத்திட்டத்துல கொண்டு வந்துருங்க. சோசியல்லயோ, இல்ல தமிழ்லயோ ஒரு பாடத்திட்டமா கொண்டு வாங்க. நான்லாம் வந்து எம்ஜிஆர வந்து அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்படி அரசியல் பண்ணாரு. கலைஞர வந்து நான் வந்து சினிமா துறையில வந்து பராசக்திங்கிற படத்தின் மூலியமா என் தாத்தா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாரி அடுத்து வர சந்ததியருக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லக்கண்ணு ஐயா வந்து நான் வந்து அவர வந்து கிட்ட வந்து தியாகிகள் அதாவது வந்து சுதந்திர போராட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் இதா இருந்திருக்காரு. அவரோட வீடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே எங்களுக்கே தான் இருக்கு. அவரு மிகப்பெரிய தலைவர்ன்னு நெனைக்கிறேன். இங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்கீங்க. ஆனா, அவர மாரி ஒரு எளிமையான தலைவர நான் வந்து என்னோட வயசுல நான் பார்த்திருக்கேன். அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெருமையா இருக்குது. இது ஒரு